உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக உபவாசம் பண்ண வேண்டியதில்லைன்னு இப்போ தான் கேட்டீங்க. ஆனால் சில சமயங்கள் வருகின்றன, நாம் நம்முடைய சாப்பிட்டு 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 இந்த சரீரம் அப்படியே கொஞ்சம் மிதக்கமாக தூக்கமாக வரும்போது பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை துதிக்க முடியாமல் போகும்போது அந்த மாம்சத்தை கொஞ்சம் குறைக்கணும், அபிஷேகத்தில் கொஞ்சம் வளரணும். அதுக்காக உபவாசம் தேவையாக இருக்கிறது. உபவாசமே தேவையில்லைன்னு பைபிள் சொல்லலை. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே இன்றி வேறு விதத்தினாலும் போகாது. நம்மக்கிட்டே சில சமயத்தில் இந்த மாதிரி பிசாசு வந்து மோதத்தானே செய்யுது. இந்த விஷயம் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் 3-4 விஷயத்தில் அடி வாங்கிட்டான். இன்னும் அடுத்த அடி வர்றதுக்குள்ளே நம்ம முழிச்சுக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம அனலாகணும். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்தான் எதிரிக்கிட்ட இருக்கிற அந்த பிசாசின் அபிஷேகத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல கதை மாதிரி கேட்டீங்க. தாவீது அதுல்லாம்ங்கிற குகையில் அவன் போய் இருந்தபோது இந்த பலசாலிகள் அவங்கெல்லாம் ஒரிஜினலாக யார், கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, இப்படி ஆளுகள்லாம் போய் எங்கேயோ வனாந்தளத்தில் இருக்கிறாங்க. இந்த தாவீது அங்கே போனபோது அவங்கெல்லாம் இந்த தாவீது கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அதான் கேட்பாங்க, இந்த தாவீது கூட இருந்தவங்கெல்லாம் நல்லவங்களான்னா நல்லவங்க இல்லை. ஆனால் இவனோட சேர்ந்த பிறகு இவனுடைய வழி நடத்துதலின்படி சரியாக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, பலவீனமாக இருந்த இந்த ஆட்கள் அதுல்லாம் குகையில் தங்கி இருக்கிற தாவீதுகிட்ட போய் அவன் பாடி கர்த்தரை துதிச்சு அவன் கர்த்தருக்குள்ள மகிமையை பெற்ற போது இந்த ஆட்களும் மகிமையை பெற்றது மாத்திரமல்ல, பலசாலிகளாய் எப்படி அந்த சத்துருக்களை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டீர்களே. இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், இது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரணும். நீங்கள் ஆவிக்குள்ளே அனலாயிருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. சும்மா கடனுக்கு ஜெபம் பண்ணுறதை பற்றி சொல்லலை. இல்லை ஒரு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கறதில்ல. நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி அப்படின்னு யூதா நிருபத்தில் நீங்கள் வாசிக்கலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னு இருக்க. அப்போ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியானா ஆவியானவர் நடத்துகிறாரா? இல்லை இந்த உலகம் நம்ம கூட இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து வந்து இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணுமாக்கும், இதுதான் சரியாக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த உலக மக்களால் நடத்தப்படுகிறோமா? நம்முடைய பாரம்பரியங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டார், நம்முடைய குடும்பத்தார், சொந்த பந்தம் எல்லாம், நம்முடைய ஜாதி ஜனம் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் போனால் ஸ்மூத்தாக போகுது. கல்யாணமாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், செத்தா கல்றையாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஆனால் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தியா, அங்கே பிரச்சனை கிளம்புது. அப்போ அந்த பாரம்பரியத்தை நீங்கள் விடுறீங்க. அந்த பாரம்பரியத்தை விட்டு இந்த பாரம்பரியத்துக்கு போனால் அது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். அந்த பாரம்பரியங்கிறது ஸோ பவர்ஃபுல். பார்க்க தான் வெறுமன ஒரு பாரம்பரிய நடவடிக்கைகள் தான், ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு வல்லமை வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்தை நம்மளை லேசாக மீற முடியலை. ஆதலால் உங்களுக்குள்ளே ஒரு விசேஷமான பலன் தேவையாக இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த ஆவியிலே அனலாயிருக்கிறது என்றால் என்ன? ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் அபிஷேகத்தை பற்றி வாசிச்சிங்கன்னா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சாலாம் கடக்கக்கூடாத நதி அப்படின்னு வாசிச்சிருக்கீங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. அதனால் பரிசுத்த ஆவியினர் அந்த அபிஷேகத்தோட அளவு என்று நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட குறைகிறத நம்ம நிறைவுபடுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு வாரமும் சரி, நமக்கு இது கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபையான நாட்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அன்றைக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் ஆமாம் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உங்களிடத்தில் போராடுகிற இந்த பிசாசை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உங்களுடைய சரீரத்தில் உங்களை போட்டு அலட்டுகிற அந்த வியாதியை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உங்களிடத்தில் எதிரிகள் போராடுகிறார்களே, அந்த எதிரிகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். சிலருக்கு கடனை தீர்க்க முடியல, சிலருடைய மனதில் சமாதானமும் இல்லை. இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பிசாசை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். நீங்கள் செஞ்ச எல்லா பாவங்களையும், ஐயோ இப்படி பாவத்தை பண்ணி தொலைச்சிட்டானே, இவனை எப்படி மன்னிக்க முடியும், நம்முடைய ரத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கா, அப்படியெல்லாம் அவர் யோசிக்கலை. இவன் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் இவன் மனம் திரும்பினான்னா அது ஒன்று தான் கண்டிஷன். இவன் மனம் திரும்பினான்னா பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று உங்களை சொல்ல வைக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடும். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கோலியாத்துகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே யோபு பட்ட பாடுகள் போல, ஐயோ நான் எங்கே போவேன், கர்த்தரை தேடுனா காணா, இடது பக்கம் காணா, வலது பக்கத்துலேயும் அவரை காணா, என்ன செய்வேன் அப்படிங்கிற நிலைமையும் வரதான் செய்யுது. கோலியாத்துகள் ஒரு பக்கம் வர்றானுங்க, இந்த மாதிரி கர்த்தரை காணான்ற நிலைமையெல்லாம் இருக்குது. அந்த சமயத்தில் நம்மளை பற்றி கேவலமாக பேச, நீ ரகசியமாக பாவம் செஞ்சிருப்படா அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் அந்த வசனத்தை எடுத்து பார்ப்பீங்களா? 1 யோவான் 4:4, 1 யோவான் 4:4. யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிப்பீங்களா? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, உங்களுடைய எதிரிகளை, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களே, உங்களுக்கு விரோதமாய் அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவியின் ஜனங்களை நீங்கள் ஜெயித்தீர்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவ எத்தனை பேர் நம்புறீங்க? உள்ள இயேசு இருக்கிறாரா? இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எதிரிகளை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவ பெரியவ. நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் யாரோட கட்டாயத்தினாலையும் இயேசுவை ஏற்றுக்கிறல, யாரோட கட்டாயத்தினாலையும் சர்ச்சுக்கு வரல, யாரோட கட்டாயத்தினாலையும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் கர்த்தர்கிட்ட நிற்பேன் அப்படின்னு மற்றவர்களால் நாம் அப்படி நிற்கலை. நம்முடைய இருதயத்தில் இயேசுவே ரட்சகர் என்ற ஒரு வெளிப்பாடு வந்தது. மீதி எல்லாம் தேவனாயிருக்க தகுதியற்றவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது.
உண்மையாகவே தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள்ளே வந்தது. ஆதலால் நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் உங்களை பிடிச்சிருக்கிறாரு, நீங்கள் அவரை பிடிச்சிருக்கிறீங்க. அவர் உங்களை பிடிச்சிருக்கிறாரு, நீங்கள் அவரை பிடிச்சிருக்கீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை காப்பாற்றுவேன் நிற்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேங்கிற நம்ம இருக்கிறோம். இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்துருவேன், காப்பாற்றிடுவேன் சொல்லக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். அது மாதிரி பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளே போனவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தூக்கி எடுத்தார். யோனா தீர்க்கதரிசி தான். இது பார்க்கறதுக்கு லேசாக கதை மாதிரி தெரியும். ஆனால் அவன் பட்ட அனுபவம் வந்து பாதாளத்துக்கு போயிட்டேன், பூமியின் கதவுகள்லாம் என்னை மூடிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே, பாதாளத்துக்குள்ளே போனேங்கிற ஒரு ஆள், நான் மாயை பற்றி கொள்ள மாட்டேன், நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னான். அந்த மீன் வந்து அவனை கக்கி விட்டு போயிடுச்சு. கர்த்தரை துதித்தான், துதிப்பேன்னு சொன்னான். அந்த ஒரு வரியை மட்டும் வாசிக்கலாம். யோனா 2வது அதிகாரம் எங்கனே இருக்குது பக்கம்? சரி, 1074 எடுங்க. 1074 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் என்ன சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா, இன்னொரு தடவை, துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே என்னதான் செஞ்சானாவே? பொல்லாத மாயை பற்றி கொள்ள மாட்டேன். மாயை என்னது? அது பிசாசோடைய சகல கிரியைகளும் இருக்கிறது மாதிரி தெரியும், இல்லாமல் போயிடும். பணம் வந்துருச்சுங்க, நல்லா பொழைச்சிக்கிறான், பணமும் போயிடும், அது பொழப்பும் போயிடும். எதையெல்லாம் மக்கள் நம்பினார்களோ அதெல்லாம் இல்லாமல் போய் விடுகிறது. கடைசியில் கர்த்தர் ஒருத்தர் தாங்க கர்த்தர் உங்களோட நிற்பார். எல்லாம் போயிருங்க, கடைசியில் கர்த்தர் ஒருத்தர் தான் நிற்பார். நான் தான்ப்பா சொன்னேன், உங்களை விடாமல் பிடிச்சி தூக்கிடுவேங்கிற கர்த்தர் இருக்கிறாரு. என்ன ஆனாலும் கர்த்தரை விடமாட்டேங்கிற ஒருத்தரா நீங்களும் இருக்கிறீங்க. இதாங்க உண்மை. யாரோடைய கட்டாயத்தினாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறல. ஒருவேளை உங்களை சிலர் கூட்டி வந்திருப்பாங்க, சர்ச்சுக்கு வா, அந்த வசனத்துக்கு கேளு, அது இது என்னமோ சொல்லி உனக்கு ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு வந்தது, நீங்கள் தான் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விடணும், கர்த்தரை மறுதளிக்கணும், இயேசுவை மறுதளிக்கணும், போடா அப்படி சொல்லுவீங்க. நீங்கள் அவன் வந்து மறுதளிக்கணும்னு சொல்லுவேன், போடான்னு சொல்லுவீங்க. ஏன்? உங்களுடைய இருதயத்தில் இந்த பேருக்கு கோயிலுக்கு வர்றது, பைபிளை தூக்கிறது, நடக்கிறது, பாடுறது, பேருக்காக செய்கிறது, அவங்களெல்லாம் பிசாசு ஈஸியாக கடத்திட்டு போயிடுவான். ஆனால் யாருடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் ஊன்ற வேறு விட்டு இருக்கிறதோ, இயேசுவே ஆண்டவர் அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ, மீதி இருக்கிற எதுவும் கர்த்தர் அல்ல, மீதி இருக்கிற எதுவும் தேவன் அல்ல, இயேசுவே கர்த்தரே சகலத்தை உண்டாக்கினார், அவரே என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், வேறு யாரும் எந்த விதத்திலும் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது, ஆனால் இவர் தன் ஜீவனை கொடுத்து எனக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார்னு யாருக்கு இருதயத்தில் தெரிந்திருக்கிறதோ அவர்கள் கர்த்தரை எந்த சூழ்நிலையும் விடமாட்டாங்க. உன் மேலே மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவேன், இயேசுவை மறுதளிக்கலைன்னா போடா, கொளுத்திட்டு போடா, விட்டுட்டேன்னா நான் அங்கே இருப்பேன், கொளுத்தினேன்னா நேராக பரலோகம் போயிடுவேன். அப்படி சூழ்நிலைகள் அநேகருக்கு வந்ததாக பைபிளில் வாசிக்கிறீங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ, நான் நிறுத்திய ஸ்தலே நீ வணங்கலைன்னா உன்னை தூக்கி இந்த அக்கினிக்குள்ளே போட்டுருவேன். அவன் சொல்கிறேன், நான் அதை வணங்க மாட்டேன், நீ பேசாமல் விட்டுட்டா இங்கே இருப்போம், இல்லாட்டா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. தூக்கி 7 மடங்கு சூளையில் அக்கினி அதிகமாக்கினானா கொண்டு தூக்கிட்டு, அதாவது தூக்கிட்டு போனாங்களாம், அவனை கட்டி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. நான் 3 பேரையும் இந்த தூக்கிட்டு போனவங்களாம் எரிஞ்சு போயிட்டாங்களாம்.
இது என்னங்க அது? உள்ளே விழுந்தவங்க விடுதலையாக எந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். 4வது ஒரு ஆள் அங்கே இருக்கிறாராம். ஒன்லி காட் கேன் சேவ் லைக் திஸ். நேபுகாத்நேச்சாரை சொல்லிட்டான், இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை அப்படின்னு. சில இப்படி போன்ற சில பாடுகள், எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் அந்த பெரிய நேபுகாத்நேச்சாரையே ரட்சிப்புகள் நடத்துகிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அவன் இஸ்ரவேலரை சிறைப்படுத்திட்டு போயிருக்கிறான். இந்த இஸ்ரவேலரில் கொஞ்சம் தெளிஞ்ச, பார்க்க நல்லா இருக்கிற, நல்ல ஞானமாக இருக்கிற ஆட்களை பிடிச்சிட்டு போனால் நம்ம லாங்குவேஜை சொல்லி கொடுத்தா போதும், நம்ம தேசத்தில் நல்ல வேலையை செய்வாங்கன்னு இவங்கள பிடிச்சிட்டு போனால் இவங்க அந்த கர்த்தர் விஷயத்தில் அவ்வளோ கரெக்டாக நிற்கிறாங்க. அந்த தானியேலும் அப்படி தான் நிற்கிறான். கடைசியில் அந்த நேபுகாத்நேச்சார் இந்த தேவனை போல ஒருவர் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி உலகமெல்லாம் பறைசாற்றுகிறான்னா, இவங்களுடைய மொத்தம் 3 பேர், இந்த ஒருத்தர் சேர்த்து 4 பேர். இந்த 4 பேர் மூலமாக நேபுகாத்நேச்சார் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறான். இந்த இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் தேவன் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் நம்மெல்லாம் என்னத்துக்குங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் உண்மையாக கரெக்டாக நின்னீங்கன்னா உங்கள் மூலமாக நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஆளுகள்னு நினச்ச ஆளுகள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லோரும் பொய்யை சொல்லிட்டு தப்பிச்சு போகலான்னு பொய்யை சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்கள் அந்த பொய்யை சொல்லியிருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். அவனுக்கு அது என்ன, ஏன் அந்த பொய்யை சொல்ல மாட்டேங்கிறான், இவன் முடியா அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆத்திரம், கோபம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. உங்களுக்கு தான் பிரச்சனை. கடைசிக்கு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க மூலமாக நம்ம அறிவிக்கல சுவிசேஷம், அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான். நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு இருந்த உலகத்திலே அவன் சுவிசேஷம் அறிவித்தான். அதே போல் அவனுக்கு பின்னாடி வந்த தரியு ராஜா அதே போல் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறான். இது எங்கே ஆரம்பிக்கிறது? நீங்கள் ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் எதிர்த்து செயல்படுகிற அந்த பிசாசோடைய, அந்த ஆவிகளுடைய அந்த அபிஷேகத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது அது நடந்து விடுகிறது. மோசேயின் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் அந்த பார்வோனையும் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா ஆவிகளையும் அவைகளுடைய அபிஷேகங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகமாய் கர்த்தருடைய அபிஷேகம் மோசேயின் மேல் இருந்தது. இவன் ஒரு கோலை போட்டால் இதுதான் கடைசிக்கு சிலுவைக்கு போன இயேசு அங்கே சர்ப்பம் போல ஆனார். பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு சர்ப்பம் போல ஆனாருங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு கோல் என் கையில் இருந்தது. போட்டால் சர்ப்பமாச்சு. மந்திரவாதிகள்லாம் எகிப்தின் மந்திரவாதிகள் வந்து எனக்கு தெரியாதாக்குங்க வா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கோல் போடுறேன். ஆளுக்கு ஒரு கோலில் இருந்து அந்த சர்ப்பங்கள் வருகின்றன. ஒருவேளை நம்ம மோசையாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஐயோ இவங்க வேறு பாம்பு விட்டாங்க, இப்போ என்ன செய்கிறது? ஒருவேளை நம்ம நினைக்கலாமா இருக்கும். ஆனால் இந்த ஒரு சர்ப்பம் அவைகள் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அதுக்கு மேலே அந்த மந்திரவாதிகள்கிட்ட மந்திரக்கோலும் இல்லை, மந்திரமும் இல்லை, ஒன்றும் செய்யவும் முடியாமல் போச்சு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் மீதி எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடியது. அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளை இந்த அபிஷேகத்தினால நீங்கள் மேற்கொள்றீங்க. அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில், மனதில், பிள்ளைகளுடைய காரியங்களில், பெற்றோருடைய காரியங்களில், வேலைக்கு போகிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அங்கே ஒரு அபிஷேகம் தாங்க பிரச்சனையாக வருது. அவன் பிரச்சனை பண்ணுறான், இவன் பிரச்சனை பண்ணுறான், அந்த பிள்ளை சொன்னபடி கேட்காம, இது இல்லை, இவங்களுக்குள்ளே வேலை பார்க்குதே அதோடைய அபிஷேகம். அதை எங்கே மேற்கொள்ளணும்? நாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிச்சு அபிஷேகத்தில் நிரம்பினா அதெல்லாம் அப்பைக்கப்போ சட 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 சடன்னு உடைந்து போய் விடுகிறது. டோமினோன்னு சொல்லுவாங்க.
ஒரு செங்கல்ல வரிசையாக சின்ன பிள்ளைங்க அடுக்கி விளையாடுங்க. ஒன்றை தட்டி விட்டா மீதி எல்லாம் உடஞ்சிடும். ஒரு அசுத்த ஆவி ஓடினோடனே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த எல்லா பிசாசும் ஓடி போச்சு. ஒரு பிசாசு அசுத்த ஆவின்னு இயேசு சொன்னார். அந்த ஒரு பிசாசை எதிர்த்துன்னு சொன்ன உடனே மீதி எல்லா பிசாசு பன்றிகளுக்குள்ள போய் கடைசிக்கு அதெல்லாம் செத்தே போச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். இப்போ ஒரு வசன வாசமே, கர்த்தருடைய பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல். உங்களுக்குள்ள நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் கர்த்தருடைய பெட்டி, நீங்க தான் அந்த அபிஷேகம். உங்களுக்குள்ள தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் கர்த்தருடைய அந்த பலிபீடத்தில் நீங்கள் ஜீவ பலியா உங்களை ஒப்பு கொடுக்கிற போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எப்பொழுதும் அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி ப்ரேயர், தினந்தோறும் நம்முடைய இருதயத்தை சரி பண்ணி ஒரு அபிஷேகத்தில் ஒரு பலத்தில் கொண்டு வருகிறது. ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இது கஷ்டமே கிடையாது. கர்த்தாவே இன்னும் பிரசன்னத்தை பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் 2 நாளைக்கு விட்டோம்னா கொஞ்சம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்புறம் தான் மெதுவாக லேசா எதுமா வருது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த குழாய் அடிக்கிறதுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. டெய்லி அதில் தண்ணி எடுத்தாங்கன்னா போய் அமுக்கணுன்னே தண்ணி வந்துடும். ஒரு வாரம் விட்டாக்க போட்டு சொடக்கு 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 சொடக்குன்னு அடித்தா என்னடா தண்ணி இருக்கா வருதா வந்துடும் பாருன்னு அடித்தான்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வருது. நீங்களும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சிங்கன்னா அபிஷேகம் வந்துடும். அதுக்கு உதவி செய்ய தான் இந்த வர 26ஆம் தேதி ஒரு உபவாச நாள். நம்முடைய மனதை கர்த்தரிடத்தில் ஊற்றி விடுகிற ஒரு நேரம். ஒருத்தி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாலாம், அதுக்கப்புறம் துக்கமா? ஆமாம், இங்கே உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா துக்கமே இருக்க வேண்டி இருக்காது. அது தேவையான காரியம் நடந்துடும். இந்த தாவீதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கல்லை விட்டு கோலியாத்தை அடிச்சு விட்டான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், உண்மைதான், ஒரே கல் தான், அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் 40 நாள் இவன் என்னைக்கு போனான்? ஏறக்குறைய 40ஆம் நாள் போயிருந்துருக்கிறான். அது வரைக்கும் இவனுக்கு என்ன செய்தி வந்திருக்கான்? இந்த பெலிஸ்தர் வந்திருக்காங்களாம், எல்லாரும் பயந்து அவன் எவனோ ஒருத்தன் வந்து நிற்கிறானா, கோலியாத்து நிற்கிறானா, அவனை கண்டு எல்லாரும் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்களாம் அப்படின்ற செய்தி இந்த தாவீதுக்கு வந்திருக்கான். தற்செயலாக அவங்க அப்பா கூப்பிட்டு அவங்க சகோதரர்கள்லாம் அங்கே இருக்காங்க, போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க இருக்காங்களான்னு அடையாளம் வாங்கிட்டு வா, இருக்காங்களா போயிட்டாங்களா அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி இந்த ஆள் அனுப்பி விட்றான். இவங்க கொண்டு அதை அங்கே கொண்டு ரஸ்துகள் வைக்கிற இடத்துல தானியங்கள் யார் யாருக்கு என்ன அங்கே இருக்குதுன்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு போய் வேடிக்கை பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஒத்தைக்கு ஒத்த வா, யார் உங்க பெரிய ஆள் வான்னு சொல்கிறான். எல்லோரும் பயந்து ஓடி ஒழிகிறாங்க. அப்போ கேட்குறான், இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே ராஜா சொல்லியிருக்கிறான், சமஸ்த என்னது அந்த வரியே இல்லாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரும்னு என்னென்னவோ காரியங்கள்லாம் சொல்லி என்ன செய்யப்படும்னு திரும்பி கேட்டோம்னு அவனை கொண்டு போய் ராஜாட்ட விட்டாங்க. ராஜாட்ட பேசிட்டு கடைசிக்கு ஒரு கல் ஒரு கவன் தடி கையில் இருக்குது. ஆனால் 5 கல் எடுத்தானா, ஒன்று விட்டா இன்னொன்று போட்டுக்கலாம்னு நினச்சானா என்னமோ தெரில. ஆனால் கல்லே அடிச்சிருச்சு. கல்லே அவனை அடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற அந்த கோலியாத்தை நீங்கள் கல்லிலே அடித்து வீழ்த்துவீங்க. நீங்கள் அவனை மாதிரி பலசாலி இல்லைங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவ சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவ பெரியவ, கோலியாத்தை காட்டிலும் பெரியவ, எதிரிகளை காட்டிலும் பெரியவ, கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் என்னோட கூட இருக்கிறார். நான் ஜெயிப்பேன், அவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழுவேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. உங்களை பலப்படுத்துறது அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். வி ஆஃபர் டைம். நம்ம பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி வாசிக்கிறோம்னு சொன்னோம்.
நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு சரியாக நல்லா வச்சுக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் உங்கள் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுறப்ப கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. அவர் உங்களுக்கு உதவியாக நிற்கிறத பார்ப்பீங்க. இங்கே இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் சர்ச்சுக்கு வர்றப்பெல்லாம் உங்கள் மனசு நல்லா இருக்குது. என்னதான் விசேஷம்? இங்கே வர்றப்ப கர்த்தருடைய வசனத்தை கேட்குறீங்க. அவர் உங்களுக்கு ஆதரவா, ஜெயமா, உங்களுக்கு நன்மை செய்கிறவரா, உங்களை எல்லா பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுதலையாக்குகிறவரா, உங்களுக்கு ஜெயம் கொடுக்குறவராக இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க. மனசு நல்லா இருக்குது. இதை வீட்லேயும் கொஞ்சம் நேரம் எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே 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 வளர்ந்துருவீங்க. ஆவியில் அனலாகிடுவீங்க. மேபி a ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்ற வெள்ளிக்கிழமை கட்டாயமாக வேலைக்கு போகிறவங்க போங்க. சிலர் வேலைக்கு லீவ் போட்டு வரணும்னா கூட வாங்க, நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி சொன்னதில்லை பார்த்தீங்களா? லீவ் போட்டு கூட வரலாம் அப்படின்னு நான் சொன்னதில்லை பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் வர முடியுமோ வாங்க. வரணுங்கிறவங்க கட்டாயம் வந்துடுங்க. யார் எத்தனை பேர் தேக்கினாலும் நான் போகிறேன்ட்டு வாங்க. அந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிறேன், அந்த வெள்ளிக்கிழமை இங்கே வருகிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆவிக்குள்ளே பலனடைவீர்கள். அதுக்கு மேலே படிப்படியாக வளருவீர்கள். எல்லா விதத்தில் நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள். அதனால் கர்த்தர் மகிமைப்படுவார். நம்ம தோற்று போனால் அவருக்கு மகிமையா? இல்லையே. நமக்கு ஞானம் வேணும், ஆவியானவரால் நடத்தப்படணும், அங்கே ஜெயம் எடுக்கணும், பிசாசுடைய கிரிகளை அழிக்கணும், தேவனுடைய காரியங்களை நிலைநாட்டணும். அதில் தானே கர்த்தருடைய மகிமை அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். அதுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நாளாய் வருகிற வெள்ளிக்கிழமை இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேவனே, எங்களை பெற்றெடுத்த பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஏதோ வெத்து வேட்டு அல்ல, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய், வல்லமையுள்ளவர்களாய், உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே பிசாசு கிரியை செய்கிற, பிசாசு தான் ஆள்றான்னு சொல்கிற இந்த பூமியிலே உம்முடைய கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கிறவர்களாய், அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாய், உமக்கு மகிமையாய் நாங்கள் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீரே. அதை நாங்கள் அறிவோம். ஆதலால் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே வளர விரும்புகிறோம். நீர் அதை செய்ய ஆவலாய் இருக்கிறீர். வருகிற வெள்ளிக்கிழமையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் வரணும், உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வசனமும் வரட்டும், வல்லமையும் வரட்டும். என்னுடைய சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடு வந்ததுன்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறது போல, நாங்கள் பேசுகிற வார்த்தை வெற்று வேட்டாயிராமல் அபிஷேகத்தில் நிறைந்ததாய், வல்லமை நிறைந்ததாய், நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாள் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடத்துல ஒப்புவிக்கிறோம். ஏதோ எங்களுக்கு தோன்றியது, அதனால் செய்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது உமக்கு மகிமையாக இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியை நடத்தும். கர்த்தருக்கே துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிறேன்.